நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில் நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை வானத்தின் மன்னாவை போல பொழிந்தருளும். நாங்கள் ஆவலோடு கேட்க வாஞ்சிக்கிறோம். எல்லாருடைய சிந்தையும் ஒருமனப்படட்டும். உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி சிந்தைகளை, நினைவுகளை, எண்ணங்களை, உணர்வுகளை மதிகேடாக்க நினைக்கிற சத்துருவை நசரனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் மேற்கொள்கிற உமது அடியானுக்கு நீ தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இந்த இடம் முழுவதும் தேவனுடைய ஆவியின் ஆளுகை தங்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் உடைய அன்பின் கயிறினால் உடைய வசனத்துக்கு நேராய் கட்டி இழுப்பீராக. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் நீர் பிரயோஜனப்படுத்த உடைய வேலையை செய்ய நிற்கிறேன். நீர் உபயோகப்படுத்தும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து எனக்காக ஜெபிக்கிற என்னுடைய எல்லா ஜெபங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அடுத்த வசனம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. போதும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு who are you? நீங்கள் யார்? நீங்கள் யார்? நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தேசாந்திரியாய் திரிகிற மந்திரவாதிகளில் சிலர், பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறவர்கள் மேல பவுல் எப்படி அவரு பிசாசுகளை துரத்தினாரோ அதே போல இவர்களும் துரத்தும்படி என்ன சொல்றாங்க? இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற யாரு பிரசங்கிக்கிற? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம்னு சொன்னாங்க. அந்த பொல்லாத ஆவி வந்து சொல்லுச்சு. இன்னைக்கு நமக்கு மெசேஜே பொல்லாத ஆவியினால தான் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் எதையும் யூஸ் பண்ணுவார்னா பொல்லாத ஆவியும் கர்த்தரை யூஸ் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. இங்க பொல்லாத ஆவி வந்து சொல்லுது, இயேசுவை அறிவேன், அப்புறம் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? Who are you? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பாஸ்டர், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாஸ்டர். படிக்கும்போது இங்கிலீஷில் அப்படியே படிக்கும்போது முதல்ல இதெல்லாம் நாங்கள் படித்தோம். Who are you? அப்புறம் இப்படிலாம் படித்தோம். சரி, Who are you? அதனுடைய மீனிங் என்ன? அதை எங்க பயன்படுத்துவோம்? எதற்கு பயன்படுத்துவோம்? Who are you அப்படின்னா நீங்கள் யார் என்ற அடையாளத்தை ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு முக்கியமான இடத்திலேயோ நாம் போகும்போது நாம் யார் என்ற காரியத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேள்விக்குறியான வார்த்தை அல்லவா? இப்படி நம்ம சிந்திக்கலாம். இன்னும் அதை வேற மாதிரி சிந்திக்கலாம். எப்படி சிந்திக்கலாம்? சிலர் நம்முடைய வாழ்க்கையில
நம்ம நல்லா இருக்கணும்னு சில அறிவுரைகளை, சில உபதேசங்களை, சில நல்ல காரியங்களை எடுத்து சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம நாம அவங்கள பார்த்து கேட்டோம் பாருங்க. என்ன கேட்டோம்? நீங்கள் யார்? என் வாழ்க்கையில தலையிடுவதற்கு நீங்க யார்? என் ஜீவியத்தில் இதெல்லாம் சொல்வதற்கு நீங்க யார்? உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? சரிதான், கரெக்ட் தானே? ஒரு அழிலையா சொல்லுங்க. நிச்சயமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 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 இடத்துல பதிவு செய்யறாங்கன்னா நிச்சயமா அதை சாதாரணமா சொல்ல முடியாது, உடனே சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பழகி இருக்கணும், கொஞ்ச நாள் அவங்களை தெரிஞ்சிருக்கணும், கொஞ்ச நாள் அவங்க மேல ஒரு அக்கறை இருந்திருக்கணும். நிச்சயமா சபையில உங்க மேல என் மேல இருக்கிற அக்கறை என்னன்னா, எப்படியாவது ஆண்டவருக்காக தேவன் தந்திருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்திடணும், அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிற உபதேசத்தை கேட்க மனதில்லாம போகும்போது நம்முடைய வாயிலிருந்து வருகிறது, நீங்கள் யார்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் என்ற ஒரு தெளிவே இன்னைக்கு இல்லை. நாம எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ்றோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குவாலிஃபை என்ன, தரம் என்ன, நம்ம எப்படி ஜீவனம் பண்றோம். பவுல் துரத்திட்டா நம்மளும் துரத்திடலாமா? பவுல் பிரசங்கிக்கிற உரிமை பாராட்ட கூட முடியலையே. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அது போகுமா? சொல்லுங்க, போகுமா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சோம்னா அங்க போட்டிருக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீர்கள், தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே என்ன நடக்கும்? நம்ம என்ன குற்றத்தை சொல்லி தீர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே குற்றம் ரிப்பீட் வரும். அடுத்து, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா போட்டிருக்கு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நல்லா கவனிக்கணும். இப்ப நாம் யார் என்ற அறிவு நமக்குள்ள இருக்குமானால், அந்த நல்ல தெளிவு இருக்குமானால், இன்னொருவரை குற்றப்படுத்துவதற்கு முகாந்திரம் தேட மாட்டோம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நாம் இடையூறாக நிற்க நிச்சயமாக நாம் நிற்க மாட்டோம். கவனிக்கீங்களா? நாம் யார்? இங்கே பிசாசு பொல்லாத ஆவிக்காவுக்கு who are you? இயேசுவை தெரியும், பவுலை தெரியும். அப்பனா பொல்லாத ஆவிக்கு இந்த ஸ்தோத்திரம் தேசாந்தரியாய் திரிகிற இந்த மந்திரவாதிகளை பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அதை வச்சு தானே பிழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேற விதத்தில் கிரியை செய்து, அது வேற விதத்தில் கிரியை செய்யறதை வச்சுக்கிட்டு அவங்க பிழப்பு ஓடுது. அல்லேலூயா. கவனிக்கீங்களா? இந்த தேசாந்தரியாய் திரிகிற மந்திரவாதிகளை குறித்து பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் கேட்கிறான்? நான் சொல்லட்டுமா? இதுல இருக்கிற ஒரு மெசேஜ் யாருக்கு தேவை? சொல்லுங்க, நமக்கு தேவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் வந்தாதான் நாம நம்மளை என்ன செய்வோம்? ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஆமீன் சொல்லுங்க. நாம் யார் என்பதை முதலாவது நாம் அறிஞ்சு அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை சரியா எடுத்து வைக்கணும். நான் யார்? நல்ல ஜெபிக்கிற மனுஷனா?
நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனா, நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா, நான் தேவனுடைய உபதேசத்தில் மாறாம இருக்கிற மனுஷனா, எனக்கும் சபைக்கு என்ன தொடர்பு இருக்கு, எனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்கு, நான் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிறவனா இருக்கிறேனா, இல்ல இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தெரிக்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும் வெள்ள உடையும் வார்த்தையில பரிசுத்தமும் இருந்துச்சுன்னா நான் தேவனுடைய பிள்ளை அல்ல, தேவனுடைய பிள்ளை போல நடிக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் யார் என்ற வார்த்தையை இவர்களுக்கு பிசாசு பதிய வச்சது ஏன் அப்படின்னா, இவங்க யார் என்பதை அடுத்த வசனத்திலே காட்டி கொடுத்துட்டான். பொல்லாத ஆவியுடைய மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற மனிதர்கள் தான் யாருன்னா பவுலின் பேரினால் ஆணையிட்டவர்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை தான் இறையுது, ஞாயிற்றுக்கிழமை தான் இறையுது. ஆனால் வண்டி என்ன செய்யாது, வண்டி என்ன செய்யாது, போகவே போகாது, இருந்த இடத்துல தான் நிற்கும். ஆனால் எல்லாருக்கும் என்ன சவுண்டு கேட்கும், வண்டி நல்லா போகுது, வண்டி நல்லா போகுது, என்ன ஸ்பீடு தெரியுமா வண்டி. ஆனால் வண்டி எங்கே தான் நிற்கி, அல்லேலூயா சபையில் தான் நிற்கி, வேற எங்கேயும் போகல, அங்கே தான் நிற்கி. திரும்ப திரும்ப ஆக்சிலேட்டரை கொடுத்து கிரு 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 கிருன்னு அபிஷேகத்தில் நிரம்பி கிரு கிருன்னு நிறைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கே தவிர வண்டி என்ன செய்ய மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, சொல்றது புரியுதா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில் இருந்து என்ன பிரயோஜனம்? மாம்சத்தை மேலோங்கி பேசுறோமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இடத்துல போய் நின்று தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு திருஷ்டாந்தரத்தை நம்மளால உண்டு பண்ண முடியலன்னா நம்முடைய காலங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம காலங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் எவ்வளவு பெரிய விலையேறப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாள் எவ்வளவு விலையேறப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் இவர்கள் மேல விழுந்து அவர்களை மேற்கொள்ளும்படி அவர்களை காயப்படுத்தி அவர்களை நிர்வாணமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. விட்டா போதுன்னு ஓடியே போயிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் யார் என்பதை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்னு, தெரியுமா தெரியாதா? நாம் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் யாருன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் தெரியும். ஆனா நான் யாரு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் முன் வைக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் என்னாகம புஸ்தகம், பஞ்சாகமத்தில் கடைசி புஸ்தகம் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார், கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன், போதும், முதல் வசனம் இதுதான் ரொம்ப முக்கியம். இங்க மிரியாமும் ஆரோனும் தாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க யார் கூட இருந்தவங்க சொல்லுங்க? தி கிரேட் ஹீரோ, ஒரு நல்ல தலைவன் யாரு? மோசே கூட இருந்தவங்க. இந்த மோசேயை கர்த்தர் நடத்தினார். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 40 வருஷம் வனாந்தரத்தில் தன்னுடைய மாமா கூட, மாமா பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்? மோசேயின் மாமா பேர் என்ன? எத்ரோ. ஸ்தோத்திரம். மோசேயினுடைய மனைவி பேர் தெரியுமா? பைபிளில் சொல்லவே படலை பாஸ்டர். என்ன பேரு சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சிப்பு. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இவனுடைய மாமா வீட்டில் இவன் இருக்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே அவனை நடத்தினார். அவனுக்கு வேற யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா மோசேக்கு அவன் என்ன சொல்றது, ஒன்றுமே இல்லாம போனா அங்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு தயவை ஏற்படுத்தினாரு.
அவனுக்கு துணையும் பலனுமாய் கர்த்தர் இருந்தாரு. அவன் ஆண்டவர் 40 வருஷம் நடத்தினார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பயிற்றுவித்து ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு முற்செடியில அக்கினி ஜுவாலையா எரிகிற ஒரு காட்சியை காட்டி கர்த்தர் அவனோடு பேசினார். அதுக்கப்புறம் அவன் தேவனுடைய அழைப்பை பெற்று அவன் வந்தான். நல்லா கவனிக்கணும், அந்த மோசே கூட இருந்த பிரதானமான 2 ஆட்கள் யாருன்னா, ஒன்னு ஆரோன். ஆரோன் யாரு சொல்லுங்க பாப்போம்? சகோதரன். இன்னும் அவனுக்கு ஒரு தகுதி ஆண்டவர் கொடுத்தாரு. மோசேக்கு அவன் யாருன்னா வாய். மோசேக்கு அவன் யாரு? வாய். அதே மாதிரி மிரியாமும் ரொம்ப முக்கியமான ஒரு சகோதரி. எப்படிப்பட்ட சகோதரினா, நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா செங்கடலை பிளந்து அவங்க முன்ன வரும்போது முதல்ல யார் வந்தா தெரியுமா? மிரியாம் தான் வந்தா. மிரியாம் தான் அந்த தம்பூரை வச்சு அப்படி பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய கிரியைகளை எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு மகளா இருந்தா. ஆனா இவங்க இப்போ கேட்கிறாங்க, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார்கள். இப்ப இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி யாருன்னா என்னன்னா, who are you? Who are you? இவ்வளவு பேசுற மிரியாம், இவ்வளவு பேசுற ஆரோ, who are you? நீங்கள் யார்? உங்கள் வாழ்க்கையில் என்ன அடையாளம் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு தகுதி, என்ன ஒரு ஸ்தானத்தை நீங்கள் அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரு மேனேஜர்னா அந்த மேனேஜருக்குரிய அந்த தகுதியோட தன்னுடைய வேலையாட்களை என்ன செய்யலாம்? கேள்வி. ஒரு பிரின்சிபல்னா ஒரு பிரின்சிபல் அவங்க கீழே இருக்கிற டீச்சர்ஸ் என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கலாம். இங்க தலைவராய் கர்த்தர் வைத்திருக்கிற மோசே இடத்துல போய் கேட்கிறாங்க. கவனிங்க, அடுத்த வசனம் மோசே யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனுஷரில், நல்லா நீங்க நோட் பண்ணணும், பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் எப்படிப்பட்டவன்? சாந்த. எப்படி சாந்தம்? மிகுந்த சாந்த குணமுள்ளவன். அப்போ இவங்க யாரா இல்ல? மிரியாம ஆரோனும் யாரா இல்ல? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? மோசே காரணம் காட்டி நீங்க யாரா இருக்கணும்னு சொல்றாரு. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மோசே மிகுந்த சாந்தமுள்ளவனா இருக்கிறது போல நீங்களும் மிகுந்த சாந்தமுள்ளவர்களா இருக்கணும். அந்த சாந்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? அந்த சாந்தமான குணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? எடுத்த உடனே டாப் கேர் போட்டு மேலே ஏறுறமே, எடுத்த உடனே யோசிங்க. மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். என்னுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளாய் எல்லா காரியத்திலையும் எப்படி இருக்கணும்? மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். அதுவும் எல்லாரை விட நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? சாந்த குணம். பக்கத்தில் இருக்கிற அக்காவை விட, நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணனை விட, நம்ம சகோதரர்களை விட நம்ம தான் எப்படி இருக்கணும்னா மிகுந்த சாந்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுறேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசன் ஆகி மோசேயோ எப்படிப்பட்டவன் அல்ல. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு? அடுத்து வாசிங்க. அவன் என் வீட்டில் அவன் எப்போதும் உண்மை உள்ளவன். அப்ப என்ன சொல்ல வராரு? மோசே உண்மையுள்ளவனாய் இருக்கிறது போல உங்க உடம்பிறப்பு தானே, உங்க சகோதரன் தானே, அவன் அப்படிப்பட்டவனா இல்லையே, நீங்க ஏன் அப்படிப்பட்டவனா இருக்கீங்க? அப்படிப்பட்டவர்களா நீங்க இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பதற்கு எப்படி உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு? அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம், உலகத்தில் இந்த சகோதர பாசம் சகோதரி பாசம் அப்படின்னா பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவர் என் கூட ஒருத்தரும் பிறக்கலையே ஆண்டவர், நமக்கு தெரிய மாட்டுங்க. பாஸ்டமாவே அடிக்கடி ஆண்ட சொல்லிடுவாங்க.
ஒப்பனை சொல்லிடுவோம். அது என்ன உடைச்சி மறைச்சி? உங்கள் கூடலாம் யாராவது பிறந்தாதான் அதான் தெரியும். சகோதர பாசம்னா உங்களுக்கு தெரியுமா? சகோதரி பாசம்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நமக்கு தெரியாது. நம்ம ஒத்தக்கிட்டல. கர்த்தர் நல்லவர். ஒன்று தெரியும், எந்த மனுஷனும் மாயை என்பது தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாசியிலே சுவாசம் உள்ள அது எந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அது மாயேன்னு எனக்கு தெரியும். ஆமே. எந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? சுயநலம்னு ஒன்று இருக்கு. தேனை போல பேசுகிற சகோதரியாக இருக்கட்டும், தேனை போல பேசுகிற சகோதரனாக இருக்கட்டும், உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோடு பேசுவதற்கு ஒரு ஆதாயம் அவங்களுக்கு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி வாழக்கூடிய பாக்கியத்தை அடியனுக்கு கர்த்தர் தந்தார். ஆமே. அதனால தான் எல்லா மாவட்டத்திலையும் உடன் பிறவாத சகோதரர்களை ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உடன் பிறவாத அநேக சகோதரர்களை அநேகர் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. குளிருதுன்னா கூட உடன் பிறந்தவங்களுக்கு போர்வை வேணும்னு என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சொல்லுங்க. இழுத்து போத்திக்கிடுவாங்க. ஆனால் உடன் பிறவாதவங்க அவங்க போர்வையும் கொண்டாந்து நமக்கு போத்துவாங்க. ஊழியத்தில் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்? கூட பிறந்த சகோதரி ஆகிய மிரியாமும் கூட பிறந்த சகோதரனாகிய ஆரோனும் யாரை புரிஞ்சுக்கிடலை? மோசேயை புரிஞ்சுக்கிடலை. அவங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு அந்தஸ்து வந்துடுது, நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு காரியம் வந்துடுது, நம்மளால முடிஞ்சிடும். அப்படின்னா இந்த பலிபீடத்தில் வந்து பேசி பார்க்கணும். ஒரு வழியிலே சொல்லுங்க. இந்த பலிபீடத்துக்கு வர்ற யாரும் சாதாரணமானவர்களாக இருக்க முடியாது. பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் இதில் நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்களே தவிர அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பெரிய பெரிய ஊழியர்கள் பயன்படுகிறத பார்த்தாலும் அவங்களுக்கு பின்னால பல வழி இருக்கும், பல வேதனை இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து நிற்கும் போது தேவனுடைய சுவிசேஷத்தை நிச்சயமா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை, பொறுப்பை கொடுத்திருக்கிறத அவலட்சணமாகவோ மனவேதனையாகவோ கடினமாகவோ சொல்ல முடியாது. அதை தேவனுடைய விருப்பத்தோடு இசைந்து சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக ஊழியர்கள் நிற்பது அது ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. கவனிக்கீங்களா? ஏன் சொல்ல வரேன்? இந்த இரண்டு பேர் தாங்கள் யார் என்று அவர் அறியவில்லை. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு அறிந்து கொள்ளும்படி சொன்னாரு. மோசே அவன் சாந்த குணமுள்ளவன், நீங்களும் சாந்த குணமுள்ளவர்களா இதுல இருந்து நீங்க இருக்கணும். இரண்டாவது, மோசே என் வீட்டில் உண்மை உள்ளவன், நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இந்த ரெண்டையும் அவர்கள் செய்ய தேவன் அவர்கள் மூலமாக ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ இவர்கள் யார் என்பதை எப்படி வெளிப்படுத்தினது, எப்படி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரு? நீங்க வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டு அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு, நல்லா கவனிக்கணும், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை, நல்லா கவனிக்கணும், மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை. நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால என்ன கேட்டாங்க? கர்த்தர் உம்மோடு தான் பேசுவாரோ, எங்களோடு பேச மாட்டாரோ சொன்ன வாய்ப்புன்னு சொல்லுது. ஆண்டவனே. என்ன யாரு இந்த ஆண்டவனே? எங்க போச்சு அந்த ஆண்டவனேங்கிற வார்த்தை? எங்க போச்சு? எங்க மறைஞ்சு போச்சு? இப்பதான் வருது. ஏன்னா கண்ணுக்கு முன்னால யாருக்கு பிரச்சனை? சேர்ந்து சொன்ன பிரச்சனை. உறைந்த மலையை போல வெண்மை ஆயிட்டா, குஷ்டரோகி ஆயிட்டா. கண்டு சொல்ற, என் ஆண்டவனே, நாங்கள் எப்படி செஞ்சோம்? இப்ப அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒண்ணு இருக்கு.
நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒழுங்கானவங்க கிடையாது, நம்ம எல்லாரும் ரொம்ப தகுதி வாய்ந்தவங்க கிடையாது. நமக்குள்ளேயும் புத்தீனமான காரியம் நிறைய இருக்கு. அதை இனம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை விரட்டுவதற்கு ரொம்ப நேரம் போதாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீங்க எங்க இருந்து கேட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற புத்தீனமான காரியத்தை இனம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இது புத்தீனம், இதை நான் செய்யக்கூடாது, இது நான் என் வாயில நான் பேசுற காரியம் புத்தீனம். சிலருடைய வாய் ஒளரி 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 கொட்டுது. எங்க தான் எதை பேசணும்னே தெரிய மாட்டேங்குது, ஒளரி வாயா இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றை கூட சொல்லாது, அப்படியும் வாய் இருக்கு. சிலர் விட்டா போதும் பிரசங்கமே பண்ணி முடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு பேசக்கூடிய வாயெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய புத்தியினம் என்னங்கிறத அறிஞ்சு கொள்வோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லை, ஒண்ணுமே தெரியலைங்கிறது தான் உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறதான் 100க்கு 100 உண்மை. ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில புத்தீனமா செய்யற காரியங்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில திருத்த வேண்டியவர்களை திருத்திட்டோம்னா, நாம் யார் என்ற அடையாளத்தோட கர்த்தரை சேவிக்கக்கூடியவங்களா மாறிடுவோம். புத்தீனமான காரியங்களை விரட்டுவோம். புத்தீனமான காரியங்களை நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. புத்தீனமான காரியம் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பன்றிகளுக்கு முன்னால கொண்டு போய் முத்துக்களை ஏன் போடக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அது என்ன செஞ்சிடும்? பீறி போட்டுரும். அதுக்கு முத்துன்னு தெரியாது, அதுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம யாரு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சு நம்ம பேசணும், தெரிஞ்சு பேசணும். நம்மளுடைய மார்க்கம், தேவன் நமக்கு தந்திருக்கிற மார்க்கத்தினுடைய மேன்மை நமக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இன்னொரு நபருக்கு தெரியாது. இன்னொரு நபருக்கு தெரிய வைக்கணும்னா அதை ஞானமா தான் சொல்லணுமே தவிர அவங்கள போல அவசரமா நம்ம செய்யக்கூடியவங்களை மாறிட்டோம்னா நம்ம புத்தீனமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. சரி, அப்போ மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் 2 காரியத்தை ஆண்டவர் மெசேஜா சொன்னாரு. சாந்த குணமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இந்த 2 இல்லாததை கர்த்தர் அவங்க வாயிலிருந்தே புறப்பட்டு வர பண்ணாரு. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? புத்தீனமா இருக்கிறோம். நீங்க அந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் யார், நாம் யார் அறிந்து கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் என்ற உணர்வை தருவாரானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு உகந்த பாத்திரமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 22, ஸ்தோத்திரம், 2ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க குமாரனுக்கு கல்யாணம் செய்த குமாரனாகிய தன் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வரமனதா இருந்தார். நல்லா கவனிக்க இருக்கட்டும், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரம் 2லேருந்து 13 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க ராஜா ஒரு குமாரனுடைய கல்யாணத்துக்கு அழைக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு எப்படி இருந்தாங்க? அபாத்திரராய் போனார்கள். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அழைக்கிறார். ஆனா அவர்கள் யார் என்ற அந்த உணர்வு, அந்த நினைவு இல்லாதனால அழைப்பை அவர்கள் எப்படி ஆக்கினாங்க? நிராகரித்தார்கள், அபாத்திரராய் மாறினார்கள். அபாத்திரராய். அழைப்பு தேவன் நமக்கு கொடுக்கிறது விலையேற பெற்றது. எத்தனை பேர் நம்புறீங்க? சில ஊழிய அழைப்பு நமக்கு கொடுக்கிறாரு, சில பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதை நம்ம நிராகரிக்க ஒருபோது என்ன செய்யக்கூடாதுன்னா முன் வரக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரா, அதை பிரியத்தோடு ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு நம்மளால் அதில் எஃபர்ட் போட முடியுமோ, எந்த அளவுக்கு அதில் நம்ம கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதற்குரிய ஞானத்தை நமக்கு தருவார். சாக்கு போக்கெல்லாம் சொன்னோன்னு வைங்களேன், அவருடைய அழைப்பை மீறி அபாத்திரராக இருக்கும்போது நம்மளை கொண்ட தேவ திட்டம் தள்ளி போகுமே தவிர நிறைவேறாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இங்கே தேவன் சொல்லுகிற ஒரு மெசேஜ், நாம் யார் என்ற அந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் நாங்க, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நாங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை நான் சரியா என்ன செய்யணும்னா பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பை
சரியாய் பயன்படுத்த வேண்டும். இன்னொரு காரியத்தை அதில் பார்த்தீங்கன்னா 11, 12, 13 வசனத்தை வாசிக்கும் போது, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், இதுதான் பிரச்சனையே. எது பிரச்சனை? ஏதாவது வாயத்திலிருந்து பேசிட்டா கூட, ஏதாவது பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப பிரச்சனைக்கு மேலே உள்ளது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரர் ஆயிட்டாங்க. ஆனால் அழைக்கப்படாத தெருவில் வீதியில் ஆங்காங்க இருந்த உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சு கொண்டு வந்து கல்யாண வீட்டுகளை வச்சிருக்கிறாரு. நாம எப்படி இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்? தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல சபை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அங்கே தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. நாம் எப்படி இருக்கிறோம்? நான் எப்படி இருக்கிறோம்? ஏதோ கடமைக்காக, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா பாஸ்டர் எதையாவது பேசுவார், எதையாவது சொல்லுவார், எப்படியாவது போய் தலையை காமிச்சிட்டு கண்ணை உருட்டிட்டு மேலைங்களையும் பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்து சிரிச்சிட்டு பக்கத்தில் கிட்ட 4 பேச்சை பேசிட்டு அட்டன்ஸை போட்டுட்டு வந்துடுவோம். வசனம் சொல்லுது, சிநேகிதனே, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி வந்தாய்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? துதியின் உடை வேணும், பரிசுத்த அலங்காரம் வேணும். இதெல்லாம் நம்ம உடுத்திட்டு இங்க வந்தா மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்த முடியுமே தவிர, இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. பிரியப்படுத்த இன்னைக்கு நம்ம யாரை பிரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? பக்கத்து வீட்டு அக்காவையும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற சிஸ்டரையும். சிஸ்டர் பார்த்தீங்களா, சேலை போன வாரம் தான் எடுத்தேன், எப்படி பழன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அக்கா மட்டும் என்ன சந்தோஷப்படுவாங்க, கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சந்தோஷப்படவே மாட்டார். கல்யாண வஸ்திரம் தரிக்கிறவர்களை நம்ம இருக்கணுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கல்யாண வஸ்திரம் தெரியாத நபர்களா இருக்கிறோமா? கிருபையாய் கிடைத்த வாய்ப்பை அசட்டா பண்ணுகிறவங்களா இருப்போம்னா கணக்கு கொடுத்தே தீரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கணக்கு கொடுத்தே தீரணும். நாம் யார் என்ற அனுபவம் நமக்கு இன்னைக்கு தெரியல. நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், ஆனால் நமக்கே தெரியலையே நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்? கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை மூடணும், ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தரை உயர்த்தணும், இதெல்லாம் சொல்லக்கூடிய அனுபவத்தை நம்மளை வச்சிருக்கும் போது நம்மளே கண்ணை திறந்துட்டு இருக்கோமே. நம்மளே கண்ணை திறந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்க யார் வந்திருக்கா, வந்துட்டாங்களோ, இடம் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அங்கே தானே இருக்க போகிறோம், ஆறாம் முடிஞ்சு போகும்போது பார்த்துட்டு தானே போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையாய் கிடைத்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் யார் என்ற அந்த அனுபவத்தை நமக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உணர்த்தி இருக்கிறாரு. உணர்த்தப்பட்ட அனுபவத்தை உணர்வுபூர்வமாக உணர்ந்து நாம் யார் என்ற நிலைமையை நாம் அறிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமே. ஒரு வீட்டில் ஒரு அழகான ஒரு குடை ஒன்று இருந்துச்சான். அது ரொம்ப அழகாக இருந்துச்சான், ரொம்ப அழகாக இருந்துச்சான். அப்போ அந்த குடை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்களாம். பாஸ்டர் மழை வந்தானே குடை கதை சொல்கிறாரான்னு நினைக்காதீங்க, யதார்த்தமாக படித்தேன், அது மனசில் தோணுச்சு சொல்கிறேன். அப்போ அந்த குடை ரொம்ப பெருமையாக நினச்சான். நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோம், எல்லா குடையை விட நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் நம்மளை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துகிறாங்கன்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சான். அது சொல்லிச்சான், நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு. சில நேரத்தில் நம்மளும் சொல்லுவோம்ல, கண்ணாடிக்கு முன்னால் நின்றுட்டு, முன்னழகப்பாரு, பின்னழகப்பாரு, சைடப்பாரு, இந்த பக்கம் பாரு, என்ன போல உலகத்தில் ஆளு ஒருத்தருமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். சொல்லிக்கோங்க, கர்த்தர் உங்களை பார்த்து அழகாக ரசிக்கட்டும். வேற யாரும் ரசித்தாங்கன்னா டேஞ்சர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, ஸ்தோத்திரம். அப்போ இது இப்படி இருந்தோடனே அந்த வீட்டில் இருக்கிற சில நண்பர்கள், என்ன நண்பர்களாக இருந்திருக்கோம்? பக்கெட்டு, விளக்குமாறு, அப்புறம் காத்தாடி, அங்கே இருக்கிற ஸ்தோத்திரம், இது எல்லாம் கப்பு, இது எல்லாம் சொல்லிச்சான், பெருசா பிளிக்கிக்கிறான் அப்படின்னுச்சான். ஏய், நான் ரொம்ப அழகு, அதனால என்கிட்ட இனிமேல் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். நான் யார், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா உனக்கு? நான் பேச வந்தால் மட்டும்தான் நீ பேசணும், வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கு இருக்கிற மவுசு எங்கே போனாலும்
தூக்கிட்டு போறாங்க, பிடிச்சிட்டு போறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு பெருமை, நம்மளை தான் தூக்குறாங்க, நம்மளை தான் கொண்டு போறாங்க, நம்மளை தான் பயன்படுத்துறாங்கன்ட்டு. திடீர்னு பார்த்தா மழை காலம் முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? மழை காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கொடையை சுருக்கி ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் ஓரமாக வச்சாச்சு. இப்போ ஓரமாக வச்சோடனே பார்த்தா இதை கண்டுக்கிடவே இல்லை. ஆட்கள் போறாங்க வராங்க, ஆனால் இதை கண்டுக்கிடவே இல்லை. இப்போ இந்த கொடை சொல்லிச்சான், நான் தான் அழகுன்னு நினைச்சேன், நான் தான் ரொம்ப மோசம்னு நினைச்சேன், நான் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சேன், இப்போ என்னத்துக்கு ஸ்டோர் ரூம்ல போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கம் தாங்க முடியல. நம்மளை யூஸ் பண்ண மாட்டேங்காங்களேன்னு சொல்லி ஆதங்கத்தில் அப்படியே துடிக்குதான். அப்போ அந்த வீட்டில் இருக்க ஒரு பெரியவரை கூப்பிட்டு, ஐயா அங்க வாங்க, இவ்வளவு நாள் என்ன யூஸ் பண்ணீங்களா, என்ன எவ்வளவு பயன்படுத்துறீங்க, ஏன் என்ன தொட மாட்டீங்க அப்படின்னா அவர் சொன்னாராம், என்ன காலம் முடிஞ்சு? மழை காலம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன காலம் வந்துட்டு? வசந்த காலம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். அதனால இனி நீ தேவைப்பட மாட்ட. அப்போ கேட்டுச்சான், என் நண்பர்கள் ஒருத்தர் என் கூட பேச மாட்டேங்காங்களே அப்படின்னுச்சான். அப்போ சொன்னாராம், உன் தேவை இருக்கும்போது உனக்குள்ள இருந்த அகந்தையும் பெருமையும் உன்னோடு கூட அவங்க நெருங்குவதற்கு அவங்க மனசுல என்ன வந்துட்டு? விருப்பத்தை இழந்துட்டாங்க. அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை. கண்ண மூடுவோம். நாம் யார் என்றதை அறிந்திருப்போமானா, ஒருவேளை நம்ம ஒரு கொடையை போல இருக்கலாம், நாம் சில நேரங்களில் பயன்படக்கூடியவங்களா இருக்கலாம், சில நேரங்களில் நாம மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஆனால் நாம் தான் பெரியவங்க நினைக்கக்கூடாது, நாம் தான் எல்லாத்துக்கும் உகந்தவங்க நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறாரு. அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். நம்முடைய சுய பெருமையை நமக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டாம். வாயை திறந்து பெருமையான காரியங்கள் எல்லாம் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடித்து அழிப்போம் இயேசுவின் நாமத்தினால. நான் எங்க பிரயோஜனமா இருக்கணுமோ, நான் எதற்கு பிரயோஜனமா கர்த்தரை என்னை கொண்டு வந்து நிறுத்தினாரோ, என்ன ஆலோசனை எனக்கு கொடுத்து நான் வளரணுங்கிற காரியத்தை எனக்கு கர்த்தர் போதிச்சாரோ, அதை என் மைண்ட்ல கொண்டு வர விரும்புகிறேன். நான் யார், நீங்கள் யார் என்ற வார்த்தையை நான் புரிஞ்சிருப்பேன். ஆனால் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆத்துமாவே நீ கலங்குகிறா, ஆத்துமாவே நீ தியங்குகிறா, உன்னை அழைத்தவர் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவா, உன்னை அழைத்தவர் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவா, நீயே கலங்குகிறா, என்னில் நீயே தியங்குகிறா, ஆத்துமாவே நீயே கலங்குகிறா. உங்க ஆத்துமாவில் உங்களோடு பேசின வார்த்தையை கொஞ்சம் உங்க வாழ்க்கையில சீர்தூக்கி பாருங்க. நான் யார்? இப்போ நான் யார்? அவருடைய வார்த்தையை கேட்ட இந்த வேளையில நான் யார்? என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றேன்? எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? எனக்கும் சபைக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? எனக்கும் இந்த உலகத்தில் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஸ்தோத்திரம் சத்தியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நான் எப்படி வாழ்றேன்? என் வாழ்க்கை எப்படிப்பட்டு இருக்கிறது? உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை அழைத்தவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற திட்டத்தை அவர் நிச்சயமா உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க, அவருடைய உபதேசத்தை நீங்க கேட்பீங்க, அவருடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. கர்த்தர்களோடு பேசின வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, திருக்கரத்தில் என் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்ட வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போகாதபடி பேசின வார்த்தையும் பிள்ளைகளுடைய இருதயங்களை விழப்பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். 30, 60, 100மான பலனை கொடுக்கத்தக்கதாய் கேட்ட வார்த்தைகள் நீங்கள் யார் என்ற சத்தியம் பிள்ளைகளுடைய இருதயங்களில் விழுந்திருக்கிறது. அது நிச்சயமா பலன் கொடுக்கணும். அவர்கள் யார் என்ற அறிவை அவர்களுக்கு உணர்த்த விடாதபடி பல வழிகளில் அவர்களை வஞ்சித்த வஞ்சகத்தின் கிரியைகளை இப்பொழுது ஊழியக்காரனாக அடியேன் அவைகளை மேற்கொள்கிறேன். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும்.
தங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு கிட்டிச்சேர, தேவன் தந்த உரிமையை இழந்து போகாதபடி அவரை பற்றி கொள்வதற்கு, அவரை மட்டும் உற்று பார்ப்பதற்கு ஏற்ற அனுபவத்துக்குள் கொண்டு வாரும். துணிகரமாய் பேசுகிற வார்த்தைகளை, அசட்டை பண்ணுகிற அனுபவங்களை, அற்பமாய் நினைக்கிற அனுபவங்களை அடியோடு அகற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் வளரணும் ஆண்டவரே, நாங்கள் வளரணும் ஆண்டவரே, நாங்கள் வளரணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் இப்படி வேலையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். ஜனங்களோடும் அடியானோடு பேசின வார்த்தையை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்யும். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் சதா காலமும் அவருடைய தயவுள்ள கரணமோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்த நம்மை காத்து நடத்துவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமென்.